ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு தினமும் ஸ்நாக்ஸுக்கு கண்டத்தெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியான பச்சைப்பயிர் சுண்டலை செஞ்சு கொடுங்க. அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புரோட்டீன், ஃபைபர்னு நிறைய சத்துக்களும் அதிகமாக இருக்குது. 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிரை குக்கரில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். 4 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா நல்லா உதிரியாக இந்த மாதிரி பச்சைப்பயிறு நல்லா சாஃப்டாக வெந்துடும். வெந்து வந்த பச்சைப்பயிரை அப்படியே வச்சுட்டு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 4-5 வரமிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து சன்னமா நறுக்கி சேர்த்துட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து ஈரத்தன்மை போற மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பச்சைப்பயிரையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை அணைச்சு நறுக்கின மல்லித்தலையை சேர்த்துட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்க. சும்மா சூப்பராக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா தினமும் 1 கப் எடுத்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.